ஆக்க நிலையுறுத்தல் பவுலவ். பவுலவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கற்றலுக்கு அடிப்படை வந்து தூண்டல் துலங்கல். தூண்டல்ங்கிறது ஸ்டிமுலேட், துலங்கல்ங்கிறது ரெஸ்பான்ஸ். இப்போ இவருடைய சோதனைக்கு ஒரு நாயை பயன்படுத்துகிறாரு. ஒரு நாயை அறைக்குள்ளே பூட்டி வைக்கிறாரு. அந்த நாய்க்கு ஒரு எலும்பு தூள் வந்து இயற்கை தூண்டலாக கொடுக்குறாரு. அந்த இயற்கையாகவே அந்த எலும்பு தூளுக்கு நாய்க்கு வந்து உமிழ்நீர் சுரக்கும். இது இயற்கை துலங்கல். அப்போது இயற்கையான ஒரு தூண்டல் கொடுக்கும்போது இயற்கையான துலங்கல் வந்து வெளிப்படுது. இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எலும்பு தூளுக்கு பதிலாக ஒரு மணி ஓசையை ஒலிக்க செய்கிறாரு. இப்போ இந்த மணி ஓசைக்கு இது தொடர்பில்லாத ஒரு தூண்டல். இந்த மணி ஓசைக்கு இந்த நாயிட்டேருந்து உமிழ்நீர் வந்து சுரக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மணி ஓசையை ஒலிக்க செய்ததுக்கப்புறம் அது கூட சேர்ந்து எலும்பு தூளை கொடுக்குறாரு. அதாவது மணி ஓசைங்கிறது தொடர்பில்லாத தூண்டல், அது கூட எலும்பு தூள் கொடுக்குறது அப்படின்றது இயற்கையான தூண்டல். அப்போ தொடர்பில்லாத தூண்டலோடு சேர்த்து இயற்கை தூண்டலோடு கொடுக்கும்போது இப்போ இந்த நாய்க்கு வந்து உமிழ்நீர் வந்து சுரக்கும். இயற்கை துலங்கல் வெளிப்படுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மணி ஓசை மட்டுமே ஒலிக்க செய்கிறாரு. இப்போ இந்த நாய் வந்து கற்றுக்கொண்டது என்னென்னா, மணி ஓசை வந்தாலே அதுக்கு எலும்பு தூள் கிடைக்கும் அப்படின்னு. அதனால இப்போ இயற்கையான துலங்கல் வெளிப்படுது. அப்போ தொடர்பில்லாத தூண்டல் கொடுக்கப்படும் போதும் இயற்கையான துலங்கல் வெளிப்படுது. இதுதான் ஆக்க நிலையற்ற கற்றல். இதே தான் பவுலவ் சொல்லியிருப்பாரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பவுலவ் அவர் பயன்படுத்திய சோதனைக்கு எடுத்துக்கொண்ட நாய் அனிம விலங்கு வந்து நாய். நாய் எப்படி கொடுக்கும்? பவ் பவுல். அதனால் பவுலவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எலும்பு தூள் ரொம்ப ருசியாக இருக்கிறதுனால இது ருஷ்யன் நாட்டு, இவர் ருஷ்யன் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் ஆக்க நிலையற்ற கற்றல் பவுலவ் சோதனை.